நேத்துக்கு அவர் வெளியில போறாரு, அந்த இடத்துல நீங்க ஒரு கைண்ட் ஆஃப் ஹேட்ரட் நீங்க காட்டுனீங்க. என்னை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? நேத்து ஏன் அந்த லவ் அண்ட் கேர் அண்ட் அஃபெக்ஷனை காட்டல? எனக்கு 10 வாரம் தெரியும். நீங்க அடிக்கும் போது நான் அவனை தூக்கி விட்டுருக்கேன். என் ஹர்ட்டோட கோப்பிங் மெக்கானிசம் நான் அப்படிதான் காட்டுவேன். அதுல நீங்க மனிதாபிமானம் இல்லை, அவங்க ரொம்ப ஹேட்ரடோட இருக்கீங்க அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரிலாம் நான் பிஹேவ் பண்ண முடியாது. இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பூகம்பமே ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். என்னென்னா அர்ச்சனாவுக்கும் மாயாவுக்கும் செம்ம ஃபைட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னென்னா அர்ச்சனா இருந்துக்கிட்டு மாயாவை நாமினேஷன் பண்ணாங்க விக்ரமை வச்சு. விக்ரமுக்கு நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, அவங்க போகும்போது ஒரு ஃபீல் பண்ணல அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மாயா இருந்துக்கிட்டு என் ரூலுங்க, நான் அப்படி தான் இருப்பேன், நான் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருப்பேன், உங்களுக்காண்டியில் நான் மாற்றிக்க முடியாது, என் கோவம் நான் அப்படி தான் வெளிப்படுத்துவேன் அப்படி இப்படின்ட்டு நல்லா தான் வாய் வக்கனையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வாய் மட்டும் இல்லைன்னா நாய் கூட மதிக்காதுன்னு தான் சொல்லணும். அந்த சேனலுக்கு சப்போர்ட் இல்லாமல் அண்டு கமல் சார் சப்போர்ட் இல்லாமல் இவங்க இந்த வாரம் இருந்திருக்கவே முடியாது. சொல்லப்போனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 13 வாரம் இருந்திருக்காங்க. 13 வாரம்லாம் இருந்திருக்கவே முடியாது அவங்க இந்த மாதிரி சப்போர்ட் இல்லைன்னா. இப்போ கூட சொல்ல போனோம்னா ஓட்டிங்கில் லாஸ்ட்டாக இருக்குது மாயாவும் ரவீனாவும் மட்டும்தான். அதுவும் ரவீனாவோட மாயா தான் கம்மியாக இருக்காங்க. அப்படி எடுத்துக்கிட்டால் கூட எலிமினேட்டில் வரவே மாட்டேங்கிறாங்க. என்னன்னா இந்த வாரம் பார்க்கலாம். என்னன்னா நம்ம எலிமினேஷனில் ரொம்ப நாள் கழித்து நம்ம நாமினேட்டில் வந்திருக்காங்க. இதிலேருந்து நான் அவங்க சூஸ் பண்ணுற நம்ம ஓட் போடுறதுல சூஸ் பண்ணுறதுல பார்ப்போம் யார் வெளில வராங்க என்னான்ட்டு. ரொம்ப அழுகுறாங்க, எல்லாருமே அழுவ வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா நம்ம விசித்ரா மேம் இருந்துக்கிட்டு நீ எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிற, உன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீ வேலையே செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அர்ச்சனா என்னமோ வேலை செய்யாதது உண்மைதான். ஏன்னா அவங்க அதிகமாக வேலை செய்யலை, ஆனால் ஓபி அடிச்சுட்டு இங்கிட்டு தள்ளி வந்துடுவாங்க வேலை இருந்துச்சுனாவே. அது ஒன்று சொல்லலாம். அவங்க காரணம்னு சொல்லிக்கிட்டா அது ஒன்று சொல்லலாம். அவங்க திட்டிக்கிட்டால் அது நல்லது எனக்கு தோணுது. அண்டு அர்ச்சனா இருந்துக்கிட்டு நம்ம விசித்ரா வந்து சொல்லுவாங்க அர்ச்சனாட்ட, உன் தங்கச்சி அன்னைக்கு வந்தப்போ கூட நீ தண்ணி கூட எடுத்து கொடுக்கும்போது அந்த டம்ளர் நீ போய் அந்த வைக்கணும், ஆனால் அந்த உன் தங்கச்சி போய் வச்சாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில். அண்டு இவங்களும் ஏற்றுக்கிறாங்க, நான் வேலை செய்யாத உண்மைதான், ஆனால் நீங்கள் என் வீட்டை வச்சு நீங்கள் இழுக்கக்கூடாது, நான் என் வீட்டில் அப்படி தான் இருப்பேன், உங்கள் இதில் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன், உங்கள் இதில் நான் ஏதாச்சும் பண்ணி நான் இது பண்ணேன்னா நான் ஏற்றுக்கிறேன், நானாக வீட்டில் இருக்கும்போது நான் அப்படி தான் இருப்பேன், என் தங்கச்சி தான் நான் வேலை வாங்குவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாங்க விசித்ரா மேம். இவங்க ரொம்ப பொங்கி எழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அர்ச்சனா என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம விசித்ரா மேம், நீ வந்து வீட்டில் எல்லாம் இப்படி இருக்கக்கூடாது, நீ தான் போயிட்டு எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்னென்ன பூகம்பம் வரும், என்னென்ன ஃபைட் வரும்னு பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதான். இந்த வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகணுன்னு தான் எனக்கு தோணுது. நான் டாஸ்க்கு அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோமோவில் பார்க்கலாம். பாய்.